சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் நகைச்சுவையால் பலரையும் சிரிக்க வைத்த நடிகர் நாகேஷ் தனது வீட்டில் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்த்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். நாகேஷுக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் ஒவ்வொரு மதத்தில் இருந்தும் ஒரு மருமகள் கிடைத்துள்ளதாக ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காக தனது ரயில்வே வேலையை ராஜினாமா செய்த நாகேஷ் சினிமாவில் உச்சம் தொட்ட காமெடி நடிகராக மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காமெடி மட்டுமல்லாமல் வில்லன், குணச்சித்திரம் என பலதரப்பட்ட கேரக்டரில் நடித்து அசத்தியுள்ள நாகேஷ்க்கு ஆனந்த் பாபு உட்பட 3 மகன்கள் உள்ளனர். 1957ஆம் ஆண்டு ரெஜினா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ள நாகேஷ் தனது மகன் ஆனந்த் பாபு நடிப்பில் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நாயகியாக நடித்திருந்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு தனது 75 வயதில் மரணமடைந்த நாகேஷ் குறித்து இன்றைய கால திரைப்பட நட்சத்திரங்கள் பலரும் அவ்வப்போது பல்வேறு நிகழ்வுகளை கூறி வருகின்றனர். அதேபோல் இவர் நேர்காணல் கொடுத்த பல வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வகையில் ஒரு வீடியோவில் தனது திருமணம் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து நாகேஷ் பேசியுள்ளார். வாகினி ஸ்டுடியோவில் பல படங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதில் குண்டமகதா என்ற படத்தில் நான் நடித்திருந்தேன். தமிழில் என் நடிப்பை பார்த்து தெலுங்கிலும் என்னையே நடிக்க வைத்தார்கள். இந்த படத்தில் எனக்கு வசனம் இல்லை என்பதால் தெலுங்கில் நடிக்கச் சொன்னார்கள். படப்பிடிப்பு முடிந்தவுடன் நாகிரெட்டியார் என்னை அழைத்து எவ்வளவு சம்பளம் சொன்னார்கள் என்று கேட்டார். நான் 250 ரூபாய் என்று சொன்னவுடன் 2 மொழியில் நடிச்சிருக்க, அப்போ 500 சம்பளம் என்று சொல்லிவிட்டு இப்போவே வேண்டாமா என்று கேட்டார். அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு சார் என்று சொன்னேன். யாருக்கு என்று கேட்டார். எனக்குத்தான் என்று சொன்னேன். உடனடியாக 1000 செக் எழுதி கொடுத்தார். அந்த பணத்தை வைத்துத்தான் என் மனைவிக்கு தாலி, பட்டுப்புடவை, எனக்கு பேண்ட், ஷர்ட் எல்லாம் எடுத்தேன். முதலில் ரெஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு வடபழனி கோவிலுக்கு சென்று திருமணம் செய்தோம். வெளியில் இருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு 5 ரூபாய் கொடுத்துவிட்டு திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைய வரைக்கும் நானும் என் மனைவி ரெஜினாவும் சந்தோஷமாக இருக்க காரணம் நாகிரெட்டியார் கொடுத்த அந்த 1000 பணம்தான். என் மனைவி கிறிஸ்டியன், நான் பிராமின். எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்த பிள்ளை கிறிஸ்டின் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 2வது மகன் முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் செய்தார். 3வது பையன் ஸ்மார்ட்டா ஐயர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மொத்தத்தில் நேஷனல், இன்டர்நேஷனல் என் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அதாவது நேஷனல் இன்டகிரேஷன் என் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் நாகேஷ் குடும்பத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என மும்மதத்திலும் மருமகள்கள் கிடைத்துள்ளனர். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.